என் குழந்தைக்கு ஸ்பைடர்மேன் தெரியாது, சூப்பர்மேன் தெரியாது, ஆனா ஜெய் ஹனுமான் கண்டிப்பா தெரியும். நான் என் குழந்தைக்கு எழுதி வரைக்கும் நான் இங்கிலீஷ்ல பேச மாட்டேன். 11வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக நடிகை நமிதா ஆகியோர் பங்கேற்றனர். இதில் பள்ளி மாணவ மாணவியர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகா செய்தனர். சிறப்பாக யோகா செய்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது. பின்னர் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகையில், இன்று உலகம் முழுவதும் 170 நாடுகளில் யோகா தினத்தை கொண்டாட பாரத பிரதமரே காரணம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். யோகா செய்தால் மகிழ்ச்சி உண்டாகும், வாழ்வு மேம்படும். டிசம்பர் 21 தியான தினமாக கொண்டாட வேண்டும் என மோடி கூறியுள்ளார். நம் அனைவரின் நோக்கமும் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்று கூறினார். அவர்களுக்கும் சுமிதா அவர்களுக்கும் மற்றும் உங்கள் இந்த பள்ளியின் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் எனது வணக்கம். முதல்ல இந்த யோகா தினத்தை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கைத்தட்டுதலோடு நமது வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் இந்த நாமெல்லாம் அரங்கில் செய்து கொண்டிருந்த யோகா எல்லா இடங்களிலும் 171 நாடுகளில் இன்று கொண்டாடப்படுகிறது. நம்ம நாட்டில் மட்டுமல்ல, அரேபிய நாடுகளில், ஆங்கிலேய நாடுகளில், எல்லா நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது என்றால் அதற்கு பாரத பிரதமர் காரணம். அவருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். யோகா நமது உடலையும் அழைத்துக் கொடுக்கும், மனதையும் அழைத்துக் கொடுக்கும். மனதை மிகுந்த மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். அதனால் யோகா நமது வாழ்க்கையை மேம்படுத்தும். யோகா நம்மை மகிழ்ச்சி அடைய செய்யும். யோகா நம்மை அமைதி அடைய செய்யும். ஆக இந்த யோகாவை ஒவ்வொருவரும் நாம் பழகுவோம், வாழ்க்கையில் மகிழுவோம். அதனால் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படி ஜூன் 21 யோகா தினமாக கொண்டாடுகிறோமோ அதே போல டிசம்பர் 21 தியான தினமாக கொண்டாட வேண்டும் என்று பாரத பிரதமர் சொல்லி இருக்கிறார். ஒன்று உடலுக்கு, இன்னொன்று மனதிற்கு. ஆக ஒட்டுமொத்தமாக நாமெல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் அனைவரின் கொள்கையாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பின்னர் நடிகை நமிதா பேசுகையில், ஆங்கிலம் தெரிந்தால் நல்லதுதான், ஆனால் அதற்கு முன் கண்டிப்பாக தாய்மொழிதான் முக்கியம். என் குழந்தைகளுக்கு தமிழ், தெலுங்கு, குஜராத்தி தெரியும். ஏனென்றால் இது அவர்கள் தாய்மொழி. என் குழந்தைக்கு ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் தெரியாது, ஆனா கண்டிப்பாக ஜெய் ஹனுமான் தெரியும். என் குழந்தைகளுக்கு அனுமான் ரொம்ப இஷ்டம். இதை நான் பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நமிதா பேசியுள்ளார். மேலும் அவர் கூறியதை தற்போது பார்க்கலாம். தெரியுமா இல்ல எனக்கு தெரியாது, ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு. யோகா 5000 வருஷம் பழசு, நம்ம ட்ரெடிஷன். இப்போ புதுசா கிடையாது. ஆனா 2007 பாலிவுட்ல ஒரு ஹீரோயின் கரீனா கபூர், அவர் ஒரு டயட் ஃபாலோ பண்ணி ஸ்பெஷலி யோகா பண்ணி நிறைய சூரிய நமஸ்காரம் 108, 144 அந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணி திடீர்னா சைஸ் 0 கொண்டு வருதுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டுல திடீர்னா யோகாவோட ஒரு புதுசா ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆனா யோகா 2007 இல்லமா 5000 years old tradition. நம்ம நாட்டுல, நம்ம கல்ச்சர்ல, it is in our blood. என் கணவர் சொன்ன மாதிரி தான் we follow western culture. நம்ம எல்லாம் வந்து என் குழந்தைக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், அதுக்கு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். ஆனா நம்ம குழந்தைக்கு நம்ம சோர்ந்து மதர் டங் தாய்மொழி தெரியும், அது அங்கேதான் பெருமை, அங்கேதான் நம்ம ப்ரைட். இங்கிலீஷ் வேற ஏதாவது லாங்குவேஜ் உங்களுக்கு ஒருவேளை தெரியும்னா அது நம்ம பெனிஃபிட் தான். ஆனா அதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு உங்களோட சோர்ந்து கல்ச்சர், கலாச்சாரத்து, ட்ரெடிஷன், நம்ம தாய்மொழி, அதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். நான் என் குழந்தைக்கு எழுதி வரைக்கும் நான் இங்கிலீஷ்ல பேச மாட்டேன். அவருக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், குஜராத்தி தெரியும். ஏன்னா இது எல்லாம் அவருக்கு தாய்மொழி. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அவர் ஏதாவது டிவியில வரும், அதை பார்த்து ஏதாவது சொல்ல அது ஓகே.
என் குழந்தைக்கு ஸ்பைடர்மேன் தெரியாது, சூப்பர்மேன் தெரியாது, ஆனா ஜெய் ஹனுமான் கண்டிப்பா தெரியும். அவங்களுக்கு ஹனுமான் தாதா ரொம்ப இஷ்டம். நான் ரொம்ப பெருமையா சொல்றேன். ஐ லவ் இந்தியா, ஐ லவ் தமிழ்நாடு. மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றதுக்காக நான் டாக்டர் சௌந்தரராஜன் மற்றும் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவருக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய நன்றி சொல்றேன்.